சேஃப்டி ஃபர்ஸ்ட் வணக்கம். நெக்ஸ்ட் எஃப்எஸ்ஐ ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு. ஸோ மந்த்லி ஒரு 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்து அதில் வந்து ஃபயர் சேஃப்டி, ரோட் சேஃப்டி, உமன்ஸ் சேஃப்டி இது மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டிசம்பரில் பார்த்திங்கன்னா சென்னை மிடில் ஸ்கூல் சோழிங்கநல்லூரில் கடைசியாக பண்ண இந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா மேஜராக கவர் பண்ணது ஃபயர் சேஃப்டி அஸ் வெல் அஸ் ரோட் சேஃப்டியை பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்களுக்கு பேசிக்காக ஃபயர் சேஃப்டி, ஃபயரோட இம்பார்ட்டன்ஸு, என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்ற நிறைய ப்ராடக்ட்ஸு, ஈவன் பிபிலாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜெயவேல் அட்வொகேட்டாக இருக்கார். ஹி ஹேஸ் 15+ எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ ரோட் சேஃப்டியை பற்றி வந்து அவர் வந்து பசங்கள்கிட்ட ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தார். அவரோட இன்ட்ராக்ஷனே வந்து பசங்க கூட ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தது. பசங்களும் கேட்குற கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ணி இந்த செஷனே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் நடந்தது. ஆஃப்டர் 2 o'clock மேலே அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப உங்களுக்கு இந்த டிசம்பர் எண்டில் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு தியரி செஷன் மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் செஷனு ஃபஸ்ட்டே வந்து ஒரு மேம் தான் வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு யூஸ் பண்ணி அணைச்சி காமிச்சாங்க. பசங்க எல்லாருமே வந்து என்ஜாய் ஆகும். அதுவும் மேம் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களை எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா, நாங்கள் பேசல, நானும் ஜெயவேல் சார் பேசல, யாரெல்லாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, ஆன்சர்னால் ரைட் ஆன்சர் கிடையாது, யாரெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு கை தூக்கி வாலண்டியராக வர்றாங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். இவர் தான் சக்திவேல் சார், சயின்ஸ் சார். ஸோ என்ன நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதும் அவர் தான். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தார். அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஹேண்ட்ஸ் ஆன் அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு பயங்கர கிளாப் இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்டிங்ஷர் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் 2 எக்ஸ்டிங்ஷரையும் வச்சுமே பசங்க ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செலக்ட் பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் இல்லை ஜெயவேல் சார் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் ரைட் ஆர் ராங் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து வாலண்டியராக தைரியமாக வர்றவங்களுக்கு மட்டும்தான். அது சொன்னல. ஸோ வாட்டர் டைப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒய் வாட்டர் என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து சக்திவேல் சார் வந்து அப்பப்போ அவருக்கு எப்போலாம் டவுட் வருதோ அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பார். ஜஸ்ட் கிளாரிஃபை ஆல் த டவுட்ஸ் அப்படின்றதுலாம். ஸோ கிளாஸ் என்ன கிளாஸ்லேருந்து எடுத்திருந்தோன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும், மிடில் ஸ்கூல் 8 வரையும் இருக்குது. We take 5th, 6th, 7th, 8th அரௌண்ட் 450 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்திருந்தாங்க. எல்லா 2-3 செக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், வீடியோ இருந்தோம். எல்லா ஃபயர் ஃபைட்டர்ஸும் அப்படியே நிற்க வச்சு எடுத்திருந்தோம். ஹோப் இதில் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இவங்க தான் ஃபுல்லாக, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட, 15 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்லாம் ஆப்ரேட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ சல்யூட் டு ஆல் தீஸ் யங் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து நான் ஒரு ரீகால் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணி என்னென்ன நடந்தது அப்படின்றத திரும்ப கேட்டு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெச்எம் மேம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோட் சேஃப்டியை பற்றி என்ன நடத்துறதை ரிவ்யூ பண்ணாங்க. அப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டியையும் பற்றி ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ அதுக்கு பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்டூவாக ஆன்சர், நான் கூட சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் கோரஸாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபீட்பேக் செஷன் தான் வந்து அந்த ட்ரைனிங் வந்து நல்லா முடிஞ்சுதா இல்லையான்றது தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் எண்டில் லாஸ்ட் வீக்கில் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணது வந்து எஃப்எஸ்ஐக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஒரு ஹாப்பியான இன்சிடென்ட் தான். நிறையா கொஸ்டின் கேட்டாங்க மேம். ஹெச்எம் மேம் வந்து வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கில் வந்து இருந்தாங்க. கடைசியாக தான் பண்ணாங்க. பட் அவங்க வந்து நாங்கள் பேசினது ஆப்ரேட் பண்ணதில் மைக்கில் பேசிகிட்டு இருந்ததுனால நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஒரு ஷீல்டு, ஒரு சின்ன ஒரு டெக்னா பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டு ரொம்ப பிடிச்சிங்க. பசங்க அதை வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை எனக்கும் கொடுத்துருந்தாங்க, ஜெயவேல் சாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் ஒரு ஷீல்டு ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்தராக இதோட ஃபீட்பேக்கை வந்து சக்திவேல் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நீங்களே கேளுங்க. அதாவது டிசம்பர் 22, 2023 அன்னைக்கு இந்த எஃப்எஸ்ஏஐலிருந்து எங்கள் சென்னை நடுநிலைப்பள்ளி சோழிங்கநல்லூருக்கு 2 நபர்கள் ரொம்ப அருமையான பயிற்சியை எங்களோட சுமார் 350 மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக கொடுத்தாங்க. இது எப்படி உபயோகமாக இருந்தது அப்படின்னா, மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் பின்னால் ஏதோ ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் தங்களை எப்படி பாதுகாக்கிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்காக நேரத்தை செலவழித்த திரு ராஜா அவர்களுக்கும் அவரோட கூட வந்தவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.